நம்ம கடையில் வாங்குகிற பேக்கெட் தயிரை விட இந்த மாதிரி வீட்டில் ஊற்றி வைக்கிற தயிர் வந்து டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுலேயும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் என்னென்னா, நைட்டு அவங்க தான் தயிர் ஊற்றி வச்சுருந்தாங்க. நான் எப்போவுமே தயிர் ஊற்றுறதுக்கு முன்னாடி பாலாடைய நெய்க்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றி வைப்பேன். ஆனால் இவங்க வந்து அப்படியே ஊற்றி வச்சுருந்தாங்க. அந்த தயிரோட டேஸ்ட்டு வழக்கத்தை விட ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது, அந்த பாலாடையோட தயிர் ஊற்றி வச்சுருந்ததுனால. வழக்கமாக எப்போவுமே இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற டைமில், அதுவும் அவங்க டே ஷிஃப்ட் போகிற டைம்லலாம் நான் வீடியோவே எடுக்கவே மாட்டேன். மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறப்போ, பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் செய்கிறப்போ எடுக்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய டைம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. சரி, வீடியோ எடுத்துகிட்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ணியாச்சு. எங்கேருந்து தான் இந்த எறும்பு வரும்னே தெரியல. எங்கே பார்த்தாலும் வெறும் எறும்பாக தான் இருக்குது. அது வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் வெறும் எறும்பாக தான் இருக்குது. அவங்களும் எறும்பு பார்க்குற இடத்துலலாம் சாக் பீஸ் போட்டு விட்டுட்டே தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் எங்கேருந்து தான் இந்த எறும்பு வருதுன்னே தெரியல. எறும்புகளாக தான் இருக்குது. தண்ணி குடத்தில் கூட ஃபுல்லாக எறும்பாக தான் இருக்குது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணியாச்சு. என்னென்னா தக்காளி சாப்பாடு தான். தயிரும் இருந்தது, லெமனும் இருந்தது, ஏதாவது ஒரு தக்காளி இருந்தது. 3ல் வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதம், தக்காளி சாதம், இல்லைன்னா லெமன் சாதம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். தயிர் சாதமோ லெமன் சாதமோ செஞ்சோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொரியல் வச்சு தான் சாப்பிட முடியும். வெறுமனே சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால தக்காளி சாப்பாடுனா எந்த பொரியலும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தக்காளி சாப்பாடு ஈஸியாக செஞ்சுக்கலாம், சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடே செஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து ஏன் இவ்வளோ சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் வேலையை முடிச்சாச்சுன்னா, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தோம். மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு நானும் என்னோடய கசின் சிஸ்டரும் தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அவகிட்ட நான் வரலன்னு சொல்லிட்டேன். நேற்று மதியத்துக்கு மேலே தான் சொன்னேன், இன்றைக்கி அமாவாசை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இனி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படியும் வர முடியாது, காலையிலையும் டைம் இருக்காது வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு, அதனால் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அவகிட்ட வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது.